கொஞ்சம் நியூ பிளேயர்ஸை ட்ரை பண்ணி அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலாம். பழைய ஆளுங்க சீனியர்ஸ் திருப்பி இதே தான் பண்றாங்க. இவர் டிராவிட் இதே தான் பண்ணாரு, இப்ப கம்பீர் இதே தான் பண்றாரு. தட் இஸ் நாட் குட். ஏன்னா சீனியர் பிளேயர்ஸ் ஒன்றும் சரியா பண்ணல. நம்ம இந்த ஸ்ரீலங்காவோட ஒன் டே மேட்ச் பார்த்தோம். அந்த ஸ்பின் போலிங் இவங்களால விளையாடவே முடியல. லிட்டரலா பேத்தட்டிக்கா இருந்தது. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு ப்ரூவே இல்லை. இது ஒரே மோட்டிவ் தான், என்னன்னா ரிஸ்க் இருக்கக்கூடாது, ஒரு பாயிண்ட் கூட லூஸ் பண்ணக்கூடாது, பங்களாதேஷோட மேக்ஸிமம் பண்ணலாம். அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லா சீனியர் பிளேயர்ஸும் கூட்டு விளையாடுறாங்க. நல்லவேளை புஜாராவும் ரஹானாவும் எடுக்கல, இல்லைன்னா இன்னும் தமாசா இருந்திருக்கும் அது. பட் நான் என்ன சொல்றேன்னாக்க, சீனியர் பிளேயர்ஸ் நல்லா பண்ணா பரவாயில்ல, நல்லா பண்ணலையே. ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸே நம்மளால விளையாட முடியல. பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் ஆர் சுப்பீரியர் டு ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸ். செகண்ட் வந்து they are going to play at Chepauk Stadium, which is very helpful to spin bowling. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பங்களாதேஷோட நம்ம கேர்ஃபுல்லாக விளாடணும். ஸ்பின் விளையாட தெரிஞ்ச ஆள் தான் இருக்கணும். திருப்பி கேஎல் ராகுல கூட எடுத்து வச்சுட்டா என்ன அர்த்தம்? கேஎல் ராகுல்லாம் அவ்வளோதான் இல்லைன்னு ஆயிட்டு அந்த ஸ்ரீலங்காவில் பார்த்தா ஒரு ஸ்பின்னு கூட விளையாட விளையாடு. அண்ட் பங்களாதேஷில் வந்து 5 ஸ்பின்னர் விளையாடுவாங்க பேசி. ஸோ ஏன்னா ஸ்பின்னிங் விக்கெட்டு சேப்பாக்கில் 5 கிளியராக 5 ஸ்பின்னர் விளையாடுவாங்க. ஜடேஜா விளையாடுவாரா இல்ல அக்ஷர் பட்டேல் விளையாடுவாரா சார்? ஆன் ஃபார்ம் அக்ஷர் தான் விளையாடணும். இன்னி டேட்ல அவர் இஸ் பெட்டர் தேன் ஜடேஜா இன் பேட்டிங், போலிங் அண்ட் ஃபீல்டிங். ஜடேஜா வேற இன்ஜுரி ப்ரான், நீல இன்ஜுரி வேற வச்சிருக்காரு. ஸோ அக்ஷர் பட்டேலில் வந்து கொடுக்கலனாக்கா அது ரொம்ப அநியாயம் சொல்லலாம். சாய் சுதர்ஷன் கண்டிப்பா இருக்குங்க சார். ஏன்னா அவர் இன்னும் என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? எல்லா மேட்ச் அடிக்கிறார். ஐபிஎல் ஃபைனல்ஸ் போன வருஷத்துல இருந்து அடிச்சுட்டு இருக்காரு. இன்னும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அண்ட் நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க ஸ்கோரை பார்க்காதீங்க, கேமை பாருங்க. செலக்டர்ஸ்ல அதுக்கு தானே இருக்காங்க. 5 செலக்டர் 6 செலக்டர் அதுக்கு தானே இருக்காங்க. இந்த 2 டெஸ்ட்ல எத்தனைக்கு எத்தனை சார் இந்தியா அடிக்கும்? இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஷாக்கிங்கா இருந்தாலும் இருக்கலாம். செகண்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஐ ஹேவ் மை டவுட். ஷாக்கிங் மீன் இந்தியா தோத்துருமா இல்ல டிரா பண்ணுவாங்களா? தோக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் விவி கிரி சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்? இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன டாபிக் அப்படிங்கிறது. ஆல்ரெடி இந்த டாபிக் உங்களுக்கும் மேபி கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். இல்ல, அது வந்து இந்த டாபிக் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. எனக்கு அதே டீமை செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கடைசி மேட்ச் என்ன விளையாடினாங்களோ அதையே செலக்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு நாவல் இது ட்ரை பண்றது பங்களாதேஷோட ட்ரை பண்ணாதான் உண்டு. கொஞ்சம் நியூ பிளேயர்ஸை ட்ரை பண்ணி அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அப்படியே பழைய டெஸ்ட் விளையாட பழைய ஆளுங்க சீனியர்ஸ் திருப்பி இதே தான் பண்றாங்க. இவர் டிராவிட் இதே தான் பண்ணாரு, இப்ப கம்பீர் இதே தான் பண்றாரு. And of course, common selectors. Agarkar is a common selector. Okay. So already நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டான சீரியஸ் வந்து இந்தியா விளையாட போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியாவுக்கு உதவ போகுது. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து சொல்லுங்க சார். அதனாலதான் சில பிளேயர்ஸ் லைக் பும்ராலாம் விளையாடுறாங்க. கரெக்ட் சார். இல்லைன்னா அவங்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம். பும்ரா கோலிக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு புது ஆளை ட்ரை பண்ணலாம். பட் இந்த ஈச் பாயிண்ட் கவுண்ட்ஸ். அதனால இவங்க வந்து ரிஸ்க் எடுக்காம பழைய சீனியர் பிளேயர்ஸே விளையாடுறாங்க. ஓகே. அண்ட் தட் இஸ் நாட் குட். ஏன்னா சீனியர் பிளேயர்ஸ் ஒன்றும் சரியா பண்ணல. நம்ம இந்த ஸ்ரீலங்காவோட ஒன் டே மேட்ச் பார்த்தோம். அந்த ஸ்பின் போலிங் இவங்களால விளையாடவே முடியல. லிட்டரலா அது டெஸ்டா இருந்தாலும் சரி, ஒயிட் பாலா இருந்தாலும் சரி, ரெட் பாலா இருந்தாலும் சரி, பேத்தட்டிக்கா இருந்தது. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு ப்ரூவே இல்லை. எஸ்பெஷலி பீப்புள் லைக் கோலி, கேஎல் ராகுல் இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ரோஹித் சர்மா விட்டு தான் ஸ்டாண்டர்டா விளையாடுனாரு. அதை விட்டாக்கா அக்ஷர் பட்டேல் விளையாடுறாரு. நடுவுல எல்லாரும் வேஸ்ட். அதனால தான் நான் என்ன சொல்றேன், இட் இஸ் வர்த் ட்ரைங் நியூ பாய்ஸ் பிகாஸ் ஓல்டு கோட்ஸ் வந்து நாட் குட். ஓகே. அதனாலதான் ஓல்டு கோட் விஜய் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால கோட் எடுத்தீங்க. இல்ல, நாங்க அப்பவே சொல்லுவோம், அந்த காலத்துல இருந்து சொல்லிருக்கோம். இந்த டீம் செலக்ஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்கா, இல்ல சூப்பரா பண்ணிருக்காங்களா, இல்ல சுமாரா பண்ணிருக்காங்க? இல்ல, இது ஒரே மோட்டிவ் தான். என்னன்னா ரிஸ்க் இருக்கக்கூடாது, ஒரு பாயிண்ட் கூட லூஸ் பண்ணக்கூடாது, பங்களாதேஷோட மேக்ஸிமம் பண்ணலாம். அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லா சீனியர் பிளேயர்ஸும் கூட்டு விளையாடுறாங்க.
நல்ல வேளை புஜாராவும் ரஹானாவும் எடுக்கல, இல்லைன்னா இன்னும் தமாஷா இருந்திருக்கும் அது. பட் நான் என்ன சொல்றேன்னாக்க சீனியர் பிளேயர்ஸ் நல்லா பண்ணா பரவாயில்ல, நல்லா பண்ணலையே. எக்ஸப்ட் பும்ரா அண்ட் ரோஹித், நோபடி இஸ், ஐ மீன் அப்கோர்ஸ் அக்ஷர் பட்டேல், இந்த 3 பேர் தான் ப்ரூவன் சக்சஸ். ஓகே, இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ். அண்ட் தென் ரிஷப் பண்ட் பாத்தீங்கன்னா அந்த கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவர் வந்து இப்பதானே சார் ஃபர்ஸ்ட் டெஸ்டே விளையாட போறாரு. சோ இவர் விளையாடுறது இல்ல அவரை ஒண்ணுமே சொல்லலையே. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து he deserves his place because he is the number 1 wicket keeping batsman for India. அதனால அவர் வந்து நான் சொல்லவில்லை. ஏன்னா அவர் in his absence KS பரத் was கீப்பர். பட் த ஜூரல் என்ன பண்ணாரு, இங்கிலாந்து சீரீஸோட நல்லா விளையாடி ப்ரூவ் பண்ணி பெட்டர் தேன் KS பரத்னு சொல்லி KS பரத் இடம் எல்லாம் பண்ணிட்டேன். ஓகே சார், இந்த ஸ்குவாட்ல வந்து உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா அமைஞ்சதுன்னா யாரை சொல்லுவீங்க? ஒரே சர்ப்ரைஸ் இதுல என்னன்னாக்கா யாஷ் தயால், அவர் தான் உள்ள வந்திருக்காரு. பட் இஸ் அ வெரி குட் bowler, வெரி குட் லெஃப்ட் ஆர்ம் சீம் bowler. பட் அதுல என்னன்னாக்கா ஐ வுட் ஹவ் ப்ரிஃபர்ட் ஆஷ்தீப் சிங். ஏன்னா ஆஷ்தீப் சிங் வந்து வெரி கிளவர் bowler அண்ட் ஆல்சோ he has performed வெரி வெல். ஸோ அவரை ஒமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவரை ஒமிட் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஷமி வந்து வந்தாக்கா 2 பேருக்குமே இடம் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீம் bowler வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த பேசிஸ்ல வந்து ஆஷ்தீப் சிங் உள்ள இருந்திருக்கணும். ஓகே சார், ஆகாஷ் தீப் எப்படி சார் பாக்குறீங்க? ஆகாஷ் தீப் கடைசி மேட்ச் விளையாடுறாரு போன இங்கிலாந்து சீரீஸ்ல. ஆமா சார், அதனாலதான் அவரை ரீடைன் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்ப நான் சொல்றேன், இந்த டிராவிட் மாதிரி பழைய ஆளுகள் விடாம கட்டியமா பிடிச்சிக்கிறாங்க செலக்டர்ஸ். அதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு ஒரு நாவல் செலெக்ஷன் ஒன்று பண்ணி அப்புறம் எப்ப சர்ப்ரைஸ் பார்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முஷீர் கான் அப்படின்னு சர்ப்ராஸ் கானோட பிரதர், யங்கர் பிரதர், அவர் செம்ம ஃபார்ம்ல இருக்கார், செம்ம ஃபார்ம்ல இருக்கார், செம்ம பிளேயர்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு திஸ் இஸ் டைம் டு கிவ் ஹிம், ஸ்ட்ரைட்டாவே உள்ள இறங்கணும். அவரு திருப்பி KL ராகுல கூட எடுத்து வச்சுட்டா என்ன அர்த்தம்? KL ராகுல்லாம் அவ்வளவுதான் இல்லைன்னு ஆயிட்டு அந்த ஸ்ரீலங்கால பார்த்தா அவருக்கு ஸ்பின்னு கூட விளையாட வரல. அண்ட் பங்களாதேஷ்ல வந்து 5 ஸ்பின்னர் விளையாடுவாங்க இந்த டெஸ்ட். ஓகே, ஏன்னா ஸ்பின்னிங் விக்கெட்டு சேப்பாக்கில் 5 கிளியரா 5 ஸ்பின்னர் விளையாடுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல வந்து யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து ஜடேஜா விளையாடுவாரா இல்ல அக்ஷர் பட்டேல் விளையாடுவாரா சார்? ஆன் ஃபார்ம் அக்ஷர் தான் விளையாடணும் கண்டிப்பா. எனி டே, ஐ மீன் இன்னி டேட்ல அவர் இஸ் பெட்டர் தேன் ஜடேஜா இன் பேட்டிங், போலிங் அண்ட் ஃபீல்டிங். ஜடேஜா வேற இன்ஜுரி ப்ரான், நீல இன்ஜுரி வேற வச்சிருக்காரு. ஸோ அக்ஷர் பட்டேல்ல வந்து கொடுக்கலனாக்கா அது ரொம்ப அநியாயம் சொல்லலாம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜடேஜாவை வந்து அவ்வளவு சீக்கிரமா ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சீனியர் பிளேயர் சொல்லிட்டு அவர் திருப்பி சான்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்குள்ள அக்ஷர் பட்டேலுக்கு ஃபார்ம் போயிடும். பை த டைம் தி ட்ராப் ஜடேஜா, அக்ஷர் பட்டேலுக்கு ஃபார்ம் போயிடும். மொத்தத்துல வந்து இந்த கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்காம செலக்ஷன் பண்றது வந்து நாட் அ குட் சைன். இப்போ நீங்க ரிஸ்க் எடுக்காம அதே டீம் அதே ஃபார்மேட் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறீங்க. ஆமா, அது என்னோட குறை. மேபி இப்போ நீங்க உங்களை ஒரு டீம் செலக்ட் பண்ண சொன்னா யாரை உள்ள கொண்டு வந்திருப்பீங்க சார்? இந்த ரிஸ்க் இல்ல நான் வந்து எப்படின்னாக்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு, அதனால அது பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், அதை மனசுல வச்சுப்பேன். ஸோ பேசிக் கோர் டீம் வந்து அப்படியே வச்சுப்பேன் நான் சீனியர்ஸ். ஆனா இந்த சீனியர்ஸ்ல ஃபெயில் ஆகிற பாருங்கல்ல, KL ராகுல், அப்புறம் 2-3 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க இந்த ஸ்ரீலங்காவோட விளையாடும் போது. ரொம்ப 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 கேவலமா ஆடினாங்க. அது யார் யாருன்னு கொஞ்சம் மென்ஷன் பண்றீங்களா சார்? நிறைய பேர் இருந்தது. KL ராகுல், அப்கோர்ஸ் யாருமே சரியா விளையாடல. கோலி அப்கோர்ஸ், கோலி ஆல்சோ பம்பிள். KL ராகுல் ஞாபகம் இல்லை எனக்கு. அப்புறம் இந்த சிவம் துபேன்னு ஒருத்தர் வந்து பேட்டே பிடிக்க தெரியாம விளையாடினாரு. ஸோ அப்கோர்ஸ் அவர் இல்லை இதுல, ஒயிட் பால் வச்சிருக்காங்க. பட் அந்த மாதிரி அரைகுறை பிளேயர்ஸ்லாம் எடுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதுக்கு வந்து புது பிளேயரை கொடுத்து ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கலாம். சர்ஃப்ராஸ் கானோட இதை எப்படி சார் பிக் எப்படி பாக்குறீங்க? இப்ப சர்ஃப்ராஸ் கான் வந்து அவரு KL ராகுல் எடுத்திருக்காங்க.
ஆமா சார். இப்போ நீங்க வேணா பாருங்க, கேஎல் ராகுல் விளையாடுவாரு, சர்ஃப்ராஸ் கான் டிராப் பண்ணுவாங்க. ஓ. இத்தனைக்கும் அவர் கடைசி மேட்ச் நல்லா 350 அடிச்சிருக்காரு ஆமா சார். இங்கிலாந்து சீரிஸோட. இங்கிலாந்து கூட. ஆமா சார். ஆமா. அப்படி சர்ஃப்ராஸ் கானை டிராப் பண்ணணும்னாக்க அவர் பிரதர் முஷீர் கான் தான் எடுக்கணும். ஏன்னா அவர் வந்து தெண்டுல்கர் மாதிரி ஓஹோன்னு விளையாண்டு இருக்காரு. தெண்டுல்கர் எப்படி 16 வயசுல உள்ள நுழைஞ்சாரோ அந்த மாதிரி உள்ள போட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அதுதான் இப்போ ப்ராப்ளமே. இப்போ அடுத்த ஆள் வந்து ரெடியா இருக்கும்போது அவனுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு அவனை அந்த அப்படியே தூக்கிட்டு போகணும் தெண்டுல்கர் மாதிரி. அப்பதான் he'll become வேர்ல்டு பெஸ்ட் பேட்ஸ்மேன். உங்க கருத்துப்படி பார்த்தா இப்போ அதாவது இருந்த டீமையே அப்படியே வச்சுக்கிட்டு 1-2 பேரை மட்டும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்னும் 4 பேருக்கு துலீப் டிராஃபில நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. கரெக்டா சார்? திலீப் டிராஃபி பர்ஃபார்மன்ஸ் பார்க்காம இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த டீமை. ஓகே, ஆகாஷ் தீப் வந்து ஏற்கனவே டெஸ்ட்ல வந்து நல்லா போட்டிருக்காரு. அதனால வந்து அவர் திலீப் டிராஃபி நல்லா போட்டிருக்காரு. அதனால இல்லை. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் வந்து திலீப் டிராஃபி நல்லா பண்ணிருக்காரு, அதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருக்காரு. அதனால திலீப் டிராஃபில வந்து பார்த்து பண்றதுன்னு யாரு அப்படி பார்த்தாக்கா நம்ம முஷீர் கான் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துருக்கணும். திலீப் டிராஃபினாக்க அது பண்ணல அவங்க. எனக்கு என்னன்னாக்கா இந்த அந்த இருக்கிற பிளேயர் சீனியர்ஸ் நல்லா டிராப் பண்ண முடியாது. நீங்க கங்குலி கேப்டன் இருக்கும்போது சேவாக், கம்பீர், டிராவிட், டெண்டுல்கர், கங்குலி, லக்ஷ்மன் 6 பேட்ஸ்மேன் இருந்தாங்க தோனி. அதுக்கப்புறம் இதனால என்ன ஆயிடுச்சு, யுவராஜ் சிங்கால் உள்ள நுழையவே முடியல. யுவராஜ் சிங், முகமது கைஃப் அந்த மாதிரி ஆள்லாம் ஒயிட் பாலோட இருந்தாங்க, ரெட் பால்ல உள்ள நுழைய முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கடப்பார பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. நீங்களா பார்த்த அந்த கல்கட்டா டெஸ்ட் 2001 ஆஸ்திரேலியாவோட டிராவிட் அண்ட் லக்ஷ்மன் வந்து 2 நாள் சேர்ந்த மாதிரி விளையாடினாங்க. விளையாடி மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாக்க நீங்க டிராப் பண்ண முடியாது, யாரும் குறை சொல்ல போயில்லை. ஸோ யுவராஜ் சிங் வந்து இவங்களோட பெட்டரா விளையாட முடியல அவரால். அதனால அவருக்கு இடம் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் பரவாயில்ல. இது அப்படி இல்லை. இவங்களே இப்போ சீனியர்ஸ் எல்லாருமே ஆர்டினரி ஸ்ரீலங்கன் போலிங்க்கு அவுட் ஆயிட்டு போறாங்க, ஸ்பின் போலிங். அதனால வந்து என்ன கேட்டாக்க சாய் சுதர்ஷன் கண்டிப்பா எடுத்துருங்க சார். ஏன்னா அவர் இன்னும் என்ன ப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்கு, எல்லா மேட்ச் அடிக்கிறார். ஐபிஎல் ஃபைனல்ஸ் போன வருஷத்துல இருந்து அடிச்சுட்டு இருக்காரு. இன்னும் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அண்ட் நான் என்ன சொல்றேன்னாக்க நீங்க கேமை பார்க்காதுங்க, ஐ மீன் ஸ்கோரை பார்க்காதுங்க, கேமை பாருங்க. செலக்டர்ஸ்ல அதுக்கு தானே இருக்காங்க, 5 செலக்டர் 6 செலக்டர் அதுக்கு தானே இருக்காங்க. அவங்க டியூட்டி வந்து டெக்னிக் கரெக்டா இருக்கா, இவன் வந்து அகெயின்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் நல்லா விளையாட முடியுமா அப்படின்னு பார்க்க தான் இருக்காங்க. ஸ்கோரை பார்க்க கம்ப்யூட்டர் வில் செலக்ட் த டீம். ஓகே, ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க அந்த பேசிஸ் வச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஎல் ராகுல் இப்போ இருக்கிற ஃபார்ம்ல வந்து அவர் அடிக்கவே மாட்டான்னு தோணுது. ஓகே, எக்ஸ்ட்ரானரியா விளையாடினாதான் ஒரே சான்ஸ். பட் அவர் வந்து ஓவர் டிஃபென்சிவ், வேற அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் கிடையாது. அது இவங்க என்ன பண்றாங்க, ஸ்ரீலங்கால இருக்கிற விளையாடின பொசிஷனை பார்த்துட்டு they wanted சூரியகுமார் யாதவ் டு பிளே டெஸ்ட் கிரிக்கெட். அதுக்காக தான் அவரை வந்து திலீப் டிராஃபில இன்க்ளூட் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு கை அடிபட்டு, புச்சி பாபுல கை அடிபட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட முடியாம போயிடுச்சு. ஏன்னா இவங்க அவ்வளவு மட்டமா ஆடினாங்க சீனியர் பிளேயர்ஸ். அதான் அந்த ஸ்பின் போலிங்கை வந்து என்ன பண்றதே தெரியாம, நான் வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்லல, இவ்வளவு மட்டமா ஆடி நான் பார்த்ததே கிடையாது இந்தியன் பேட்ஸ்மேன் ஸ்பின் போலிங். அந்த 3-0 உதப்பட்டாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஸ்ரீலங்காவோட. அதுவும் ஒன் டேல, நாட் ஈவன் டெஸ்ட் 3 டே மேட்ச் ஆர் 5 டே மேட்ச். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க சீனியர்ஸ் ஆர் நோ குட். அந்த சமயத்துல யூ கேன் ட்ரை யங்ஸ்டர்ஸ். சாய் சுதர்ஷன், அப்புறம் அது மாதிரி 3 பேர் பண்ணிருக்கலாம் கண்டிப்பா. முஷீர் கான். அதோட இல்லாம இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 2 டெஸ்டையும் வந்து கம்ஃபர்ட்டா வின் பண்ணி வேற வந்திருக்காங்க. சோ அவங்களும் இப்போ WTCல பாத்தீங்கன்னா 5வது பிளேஸ்ல அவங்க இருக்காங்க. டீம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அவங்களுக்கு அப்புறம் 5வது இடத்துல இருக்காங்க. இந்தியா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. சோ இது அவங்களுக்குமே ரொம்ப முக்கியம். அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிருக்காங்க. 2 பேர் டெபியூ பண்ணிருக்காங்க டெஸ்ட்டுக்கு பங்களாதேஷ்ல. அந்த 2 பிளேயருமே பாத்தீங்கன்னா பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணிருக்காங்க பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. சார் இதுல வந்து பங்களாதேஷ் வந்து they depend on spin bowling. ஓகே,
அதுல வந்து ஒரு மேட்ச் வந்து 5 ஸ்பின்னர் விளையாடுனாங்க அவங்க. அந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸே நம்மளால விளையாட முடியல. பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் ஆர் சுப்பீரியர் டு ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸ். செகண்ட் வந்து they are going to play at Chepauk Stadium, கரெக்ட். which is very helpful to spin bowling. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல பங்களாதேஷோட நம்ம கேர்ஃபுல்லா விளையாடணும். ஸ்பின் விளையாட தெரிஞ்ச ஆள் தான் இருக்கணும். So அது வந்து செலக்டர்ஸ் கையில இருக்காது. திருப்பி திருப்பி இந்த ஃபெயிலர் ஆளையில் எடுத்துட்டு கூடாது. சார் நீங்க இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் சீரீஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பார்த்தேன். முஸ்தபிகுர் ரஹீம் 191 அடிச்சிருக்காரு. அது மாதிரி Yeah, yeah. மெஹந்தி ஹசான் மிஸ்ரா அவர் பாத்தீங்கன்னா 70, ஒரு மேட்ச்ல 77, இன்னொரு மேட்ச்ல 78, ஒரு மேட்ச்ல 4 விக்கெட், இன்னொரு மேட்ச்ல 5 விக்கெட். சோ இல்ல அந்த மெஹதி வந்து நான் உங்களை பங்களாதேஷ் டீமை நிறைய வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் நானு. முஸ்தபிசூர் ரஹீம் வந்து டெரிஃபிக் பேட்ஸ்மேன். அவன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல் சாஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவன் அவுட்டே ஆக முடியாது அந்த மாதிரி பிளேயர் அவன். அண்ட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரக்டர் நல்லா இருக்கும். அதாவது சைடுக்காக நல்ல உயிரை கொடுத்து ஆடக்கூடிய ஆளு. பிளஸ் இந்த மெஹதி ஹசான் வந்து வெரி குட் ஆல்ரவுண்டர். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் ஷாஹிபுல் ஹசான் வர இருக்காரு. அவர் வேற நல்ல வெரி குட் வேர்ல்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஒரு காலத்துல இருந்தாரு. ஸோ நல்ல டீம் வச்சிருக்காங்க அவங்க. அதை தவிர 3 ஸ்பின்னர் இருக்காங்க அங்க. ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க. அவங்க எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லா. அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் வந்து மட்டமான சைடு, அதனால வந்து அதை பீட் பண்ணது வந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஈவன் போற போக பார்த்தா உகாண்டா கூட பாகிஸ்தானை பீட் பண்ணும் போது இருக்கு. ஏன்னா அவங்க இன்ஃபைட்டிங் அதிகமா இருக்கு அவங்க டீம்ல. தட்ஸ் த ரீசன். ஓகே. ஸோ அதனால என்ன பங்களாதேஷ் வந்து அவ்வளோ சீக்கிரமா நம்ம தள்ளி விட முடியாது. கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். அப்போதான் நம்ம வந்து பீட் பண்ண முடியும். ஆனால் நம்ம சீனியர்ஸ் வந்து நோ குட் இன் மை ஒப்பீனியன். எக்ஸப்ட் ரோஹித் சர்மா, அதர்ஸ் ஆர் நோ குட். அண்ட் தென் லிட்டன் டாஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா நல்லாவே இருக்காரு. எப்போ கரெக்ட். ஸ்டார்டிங் அவர் டெபியூ ஆனதே இந்தியா கூட தான் நினைக்கிறேன். அதுல இல்ல வெரி வெரி அட்டாக்கிங் பிளேயர். ஆமா சார். அதுவும் இந்தியானாலே ஒரு பெரிய நாக் விளையாடக்கூடிய பிளேயர் அவரு. கரெக்ட் கரெக்ட். சோ இந்த டீம் கூட இந்தியா வந்து இந்த 2 டெஸ்டையும் எந்த அளவுக்கு கம்பீட் பண்ணுவாங்க சார்? இல்ல உயிரை கொடுத்து ஆடணும், வேற வழி கிடையாது. நீ வேணா கம்பீர் வந்து ரிஸ்க் எடுத்து தான் செலக்ட் பண்றதுனால சீனியர்ஸ் அவங்க வந்து ஃபெயில் ஆனாக்க கம்பீர் வந்து வில் நாட் ஹெசிடேட் டு டிராப் தம். அது மாதிரி. அண்ட் கோலி எல்லாம் வந்து அவன் ரூட் எங்கோ வேற லெவல்ல இருக்கான். அவனோட கூட காம்படிட்டர். ஸோ கோலி மஸ்ட் ப்ரூவ் தட் இஸ் அ குட் டாப் பேட்ஸ்மேன் இன் தி வேர்ல்ட். நீங்க சீனியர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டணும் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து WTC நடக்கிறதுனால இந்த ரிஸ்க் எடுக்கும் போது இந்தியன் டீமுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. இல்ல எடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஜூனியர்ஸ் இருந்தா தான் சீனியர்ஸ் டிராப் பண்ணுவாங்க. இப்போ இந்தியன் பிட்ச்ல விளையாட நான் என்ன சொல்றேன் ஒரு ஜூனியரா உள்ள கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 சீனியர் இருந்தா 3 சீனியர் வச்சுட்டு ஒரு ஜூனியரை உள்ள வச்சு விடலாம். முஷீர் கான், ஏன்னா அவன் எப்படி விளையாடுறான்னு பாத்துறாக்க then he will become great player. யாரு கண்டா இல்லையா? அந்த மாதிரி. அதே மாதிரி சாய் சுதர்ஷன் ஒரு ஆள் ட்ரை பண்ணலாம். ஒரு மேட்ச் இவனை டிராப் பண்ணிட்டு சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் கொண்டு வரலாம். இதர் ஜெய்ஸ்வால் ஆர் கில் 2 பேர்ல ஒருத்தருக்கு ரெஸ்ட் பண்ணிட்டு சாய் சுதர்ஷன் கொண்டு வரலாம். இந்த மாதிரி கொண்டு வந்தா தான் அவங்களுக்கும், இல்லைன்னா அவங்க வந்து ஃபார்ம்ல இருக்கும்போது கொடுத்துடணும் சான்ஸ், இல்லைன்னா அவங்க ஃபேட் ஆயிடுவாங்க. கரெக்ட் சார், நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஸோ இது வந்து இந்தியா சென்னையில நடக்குது, அதுவும் ஹோம் கிரவுண்ட் வேற. ஸோ இதுல வந்து இந்த சீனியர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்றத பார்த்துட்டு நம்ம சொல்லலாமா சார்? கண்டிப்பா. பட் அவங்களுக்கு ஒரு டிஃபெண்ட் பண்றதுக்கு செலக்டர்ஸ்க்கு ஒரு ரீசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாயிண்ட்ஸ் ஆர் கவுண்டட். அதனால ரிஸ்க் எடுக்க மாட்டேன்றாங்க. எஸ், அந்த ஐ அக்ரி வித் தட். ஓகே சார், அதான் சார் நம்ம பார்ப்போம் சார். இந்த 2 டெஸ்ட்ல எத்தனைக்கு எத்தனை சார் இந்தியா அடிக்கும்? இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஷாக்கிங்கா இருந்தாலும் இருக்கலாம். செகண்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஐ ஹேவ் மை டவுட் இந்தியா கேன் வின். ஷாக்கிங் மீன் இந்தியா வின் இந்தியா தோத்துருமா இல்ல டிரா பண்ணுவாங்களா? தோக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு.
ராலாம் சான்ஸ் இல்லை சார் இப்பெல்லாம். ஏன்னா எல்லாரும் சென்னையில T20 மூட்ல இருக்காங்க. இப்போ சென்னையில நடக்க போற மேட்ச் வந்து பங்களாதேஷ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க, ஏன்னா ஸ்பின்னிங் விக்கெட் அண்ட் தே ஹேவ் பெட்டர் ஸ்பின்னர்ஸ். கம்பேர் டு இந்தியா. ஆமா, சரி 5 ஸ்பின்னர் விளையாடுவாங்க அவங்க, ரொம்ப நல்லா போடக்கூடிய ஆளுங்க. அதுக்கு பெட்டர் ஸ்பின்னர் சொல்றதோட நம்ம பேட்ஸ்மேன் வந்து அந்த ஸ்பின்னை விளையாடக்கூடிய சக்தி இல்லை, அதுதான் நான் சொல்றேன். ஓகே சார், பாப்போம் சார். 2 டெஸ்ட் பாப்போம். நடக்குது, உங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்து குற்றச்சாட்டு இது வைக்கிறது எல்லாமே பாத்தீங்க- குற்றச்சாட்டு இல்ல, நான் வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டா தான் தரோவா தான் சொல்றேன். ஏன்னா ரசிகர்களுக்கு நான் சொல்றது பிடிக்காது. எனக்கு அவங்களாம் வந்து இந்தியாவை பத்தி அப்படியே தூக்கி விட்டு ஹீரோ வர்ஷிப் பண்ணணும் அவங்களுக்கு, அதுதான் பிடிக்கும். பட் நான் ரியாலிட்டி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்ரீலங்கால வந்து 3 ஒன்டே உதப்பட்டாங்க, அதுக்கு ரசிகர்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க? சீனியர்ஸ் எல்லாம் அவ்வளவு மட்டமா ஆடினாங்க. ஸோ அதுக்கு ரசிகர்கள் பதில் சொல்லி ஆகணும். ஹீரோ வர்ஷிப் பண்றாங்க இல்லையா? கரெக்ட் சார். உங்க அனலைஸ் படி நீங்க ஒரு டேட்டா கொடுத்திருக்கீங்க. ஆமா. பங்களாதேஷ் டீம் எந்த அளவுக்கு டஃபா இருப்பாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அவங்க வேற ஆமா. 2 மேட்ச் பாகிஸ்தான் கூட கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்களும் வின் பண்ணி அந்த WTCயை நோக்கி தான் அவங்களும் பயணிப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே அது ஒரு இலக்கா தான் இருக்கும். இந்த டீம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, காம்பீரோட இந்த செலக்ஷனும் அட்டாக்கரோட இந்த ஒரு உடைப்பும் எந்த அளவுக்கு இந்தியன் டீமுக்கு கை கொடுக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.